நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃபின் புதினம். நீங்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது சுஜாதா எழுதிய த்ரில்லர் நாவலின் 14வது பகுதியை. நீங்கள் இதுவரை கேட்டது என்னன்னா, தினேஷை ரீஇன்கார்னேஷனுக்கு உட்படுத்தி யோகி பல உண்மைகளை வெளிக்கொண்டு வராரு. ஆனால் இந்த பயிற்சியை பல முறை செஞ்சாதான் முழு உண்மையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாரு. இதற்கு மத்தியில் தினேஷும் பீட்டர்சனும் இந்த கதைக்கு ஆரம்பமாக இருக்க திருச்சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திருச்சிக்கு போனாங்களா? இனி என்ன நடக்கும்? இதை தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. பீட்டர்சன் என்னை கண்கொட்டாமல் பார்த்தான். அந்த தேடல் துவங்க வேண்டும். திருச்சியில் தான் துவங்க வேண்டும். எப்படி தேடுவது? யாரை விசாரிப்பது? தேவகி சொன்னாள். திருச்சியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே பூதம் கிளம்புற மாதிரி என்னென்னவோ விபரீதங்கள் எல்லாம் கிளம்பியிருக்கு. இப்போ திருச்சிக்கு போய் அந்த ராஜலட்சுமி அழைச்சிட்டு வர வேண்டாம். அது ஜெயலட்சுமி தேவகி. ஜெயலட்சுமின்னு இன்னைக்கு யாரும் இல்லை. அது ஒரு ஞாபகம். எப்படி தெரியும்? தெரியும். இப்போ ஞாபகம்னு சொல்லுவீங்க. நாளைக்கு பெட்டி படுக்கையோடு அழைச்சிட்டு வந்துட்டு இவளுக்கு காஃபி போடுன்னு. என்ன உளற தேவகி? எனக்கு குணமாக வேண்டாமா? குணம்ங்கிறது மற்ற பொம்மநாட்டி பின்னால் அலையிறதுன்னா வேண்டாம். தமிழில் நடந்த இந்த சம்பாஷணை புரியாமல் பீட்டர்சன் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தவன், என்ன பிரச்சனை என்றான். ஜெயலட்சுமி எல்லாம் தேட வேண்டாம்ங்கிறா தேவகி. நான் போய் தேடட்டுமா என்று பீட்டர்சன் கேட்க, நோ என்றாள் தேவகி. இப்படியே இருந்துட்டு போனாலும் எனக்கு பரவாயில்லை. மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். யாரையும் தேட வேண்டாம். மலையாள தேசத்துக்கு போய் செருப்படிப்பட்டது போதும். தேவகி, இவர்கள் எல்லாம் யார் என்று கண்டுபிடித்து முழு உண்மையையும் அறிந்து கொண்டு விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். குரல்கள் ஓய்ந்துவிடும். வேண்டாம் என்றாள் தீர்மானமாக. ஏன் வேண்டாம்? எனக்கு பயமா இருக்கு. அன்றைய மத்தியானம் 2 மணிக்கு மறுபடி யோகியை போய் பார்த்தேன். அவர் என்னை ஹிப்னாட்டிஸ்டுக்கு உட்படுத்தவில்லை. மாறாக ரிக்ரெஷன் என்பதை பற்றி விளக்கினார். யோகி நிறைய படித்திருந்தார். சமஸ்கிருதத்திலும் லத்தீனிலிருந்தும் சரமாரியாக மேற்கோள் காட்டினார். உலக கலாச்சாரத்தில் எங்கெங்கே மறுபிறவி இருக்கிறதோ அதையெல்லாம் சொன்னார். முதல் பார்வையில் காதல், உடனே சில பேரை பிடித்து போவது, உடனே சில பேரை வெறுப்பது எல்லாமே முன்ஜென்மத்து உறவுகளின் தொடர்ச்சிகள் தான். இந்துக்களும் ஜைனர்களும் திபேத்திய பௌத்தர்களும் தந்திர சாஸ்திரத்தில் வேறு வடிவங்களை நம்பினாலும் மறுபிறவியில் அவர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை உள்ளது. பைபிளில் மறுபிறவி பற்றி நேரடியான குறிப்புகள் இல்லை. பழைய ஏற்பாடில் ஜோஷுவாவை உதாரணம் சொல்வார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது நேரடியாக குறிப்பிடுவதாக எனக்கு தோன்றவில்லை. பௌத்தம் இதை ஒரு அழகான உவமையின் மூலம் சொல்கிறது. உன் ஒவ்வொரு பிறவியும் ஒரு முத்து மாலையின் ஒரு முத்துக்கு சமானம். அவற்றை இணைக்கும் உள்கயிறு தான் ஆத்மா. மரணத்தின் மறுபிறவியின் மர்மத்தை அறிந்தவனே உண்மை பிராமணன். தன் முந்தைய பிறவிகளை அறிந்தவன், தெரிந்து கொண்டவன் அவன். தன் ஞாபகத்தை திசைப்படுத்தி வளைத்து தன் முந்தைய தற்காலிக நிலைகளை தொடுகிறான். அவன் மனதில் தன் முந்தைய ஒரு பிறவியை, 2 பிறவியை அல்லது 1000 100,000 பிறவிகளை கூப்பிடுகிறான் என்று தம்பதத்திலும் சமண பலஸ்துதத்திலும் சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் இவர்களெல்லாம்? நீ அதிர்ஷ்டக்காரன். உன் மனக்கண் புத்த திருஷ்டி முந்தைய பிறவி வரை விரிந்திருக்கிறது. அதற்கு முன்பும் உன்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொண்டால் போதும். ஒரு பிறவி போதும் என்றேன். யோகி அமைதியாக, கேலி பண்ணாதே என்றார். இப்போது நான் சில உண்மை சம்பவங்களை உனக்கு சொல்கிறேன். நவம்பர் 1952 அக்டோபர் 1953 வரை பெர்ன்ஸ்டைன் என்கிற அமைச்சூர் ஹிப்னாட்டிஸ்காரர் வெர்ஜினியா பெர்ன்ஸ் என்கிற பெண்ணை ஹிப்னாட்டிஸ்டருக்கு உள்ளாக்கி அவளுடைய முந்தைய 2 பிறவிகளை ஞாபகப்படுத்த செய்தார். முதல் பிறவி அகால மரணம் அடைந்த சிறு குழந்தை. அதற்கு முந்தைய பிறவிதான் உலகத்தின் கவனத்தை கவர்ந்தது. அயர்லாந்தில் 1978 பிறந்த பிரைட்டி ஃப்ரிஜட் மர்ஃபி என்னும் பெண்ணின் வாழ்க்கையின் அத்தனை விவரங்களையும் இந்த அமெரிக்க பெண் நினைவுபடுத்தி சொன்னாள். சிகாகோவை விட்டு தன் வாழ்நாள் முழுவதும் நகராத பெண். அயர்லாந்தில் அவள் வாழ்ந்த கிராமத்தின் தெருப்பெயர்கள், கடைகளின் பெயர்கள் எல்லாம் மிக மிக விவரமாக, ஏன் அயர்லாந்து உச்சரிப்பு கூட விடாமல் பழைய ஜரிஷ் வார்த்தைகளை பிரயோகித்து எப்படி அவளால் அத்தனை விஸ்தாரமாக சொல்ல முடிந்தது என்று உலகமே வியந்தது. அவள் கதையை திரைப்படமாக கூட எடுத்திருக்கிறார்கள். அவளுக்கு அயர்லாந்து போல உனக்கு திருச்சி. எப்படி உன்னால் திருச்சி நகரின் பல்வேறு தெருக்களை நினைவு கொள்ள முடியும்? இதுவே ஆச்சரியம் இல்லையா?
இம்மாதிரி பல உதாரணங்கள் இருக்கின்றன. என் அனுபவத்திலேயே ஒரு பார்சி பெண் பம்பாயில் வாழ்ந்தவளை ரெக்வஸ்ட் பண்ணும்போது புரியாத ஒரு பாஷையில் பேசினால் அதை நாடாவில் பதிவித்து அலசிய போது அது நாகாலாந்தில் அங்காமி நாகாக்கள் பேசும் மொழி என்று தெரிந்தது. முற்பிறவி இருப்பதில் சந்தேகமே இல்லை. உன்னை மீண்டும் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்த்த முடிந்தால் ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் உன் அந்த ஜென்ம வாழ்க்கையின் பல்வேறு துண்டங்களை பொருத்தி பார்த்து முழுசாக்க முடியும். அதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும். என் மனைவி பயப்படுகிறாள். நான் அவளிடம் பேசுகிறேன். வேண்டாம், இருக்கும் விவரங்களை வைத்துக்கொண்டு திருச்சியில் தேடலாமா என்று யோசிக்கிறேன். ஹிப்னாட்டிஸ்டுக்கு பயமா? இல்லை, எண்ணங்கள் என் மனதை மிகவும் பாதிக்கின்றன. அழுகை வருகிறது. ஒரு சிறுவன் போல விக்கி விக்கி அழ தோன்றுகிறது. ஜெயலட்சுமியின் உருவம் என் சிந்தைக்குள் சிறைப்பட மறுக்கிறது. பார்த்த முகம் போலவும் இருக்கிறது. காவேரி பாலம், மணல், பௌர்ணமி என்று அத்தனை விவரங்கள் எப்படி அடுக்காக வருகின்றன என்று வியப்பாக இருக்கிறது. அப்படியெனில் ஒன்று செய். திருச்சியில் போய் விசாரித்து விவரங்கள் கிடைக்கவில்லை எனில் மறுபடியும் ஹிப்னாட்டிஸ்டுக்கு உன்னை உட்படுத்தலாம். உன்னிடம் இப்போது அதன் பயம் இருக்கும்போது உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நான் அடுத்த மாதம் சென்னைக்கு வருகிறேன், சோழாவில் சொற்பொழிவுக்காக. அப்போது மறுபடியும் தேவைப்பட்டால் என்னை வந்து பார் என்றார் யோகி. யோகியின் இயக்கத்துக்கு செக் எழுதி கொடுத்துவிட்டு மத்தியானம் பிளெயினில் புறப்பட்டோம். LXI டெண்டர் தேதி ஒத்தி போடப்பட்டிருந்ததால் பீட்டரும் எங்களுடன் வந்துவிட்டான். தேவகி மிகவும் ஆறுதல் அடைந்தவள் போல தோன்றினாள். இனி எதுவும் வேண்டாம், உங்களுக்கு தானாகவே சரியாய் போய்விடும் என்றாள். லோடி காலனி ராமர் கோயிலுக்கு அவசரமாக போயிருந்த போது பூட்டியிருந்ததில் அவளுக்கு வருத்தம்தான். சென்னைக்கு வந்தபோது எனக்கு கொஞ்சம் தேவலை. டீம்ஒர்க் என்னும் புதிய சாஃப்ட்வேர் உபயோகித்து ஒரு டாக்குமெண்ட் தயாரிப்பதில் சுவாரஸ்யமாக இருந்துவிட்டேன். சமயத்தில் தூங்கி சரியாக எழுந்து சாயங்காலம் நடைபழகி விட்டமின் மாத்திரைகள் முழுங்கி எதற்கும் இருக்கட்டுமே என்று குரல் வராமல் இருக்க டாக்டர் தந்த அந்த மாத்திரைகளையும் உட்கொண்டு ஒரு முறை பீச்சுக்கு போயிருந்தபோது எனக்கு நிவாரணமாகிவிட்டதென்றே எண்ணினேன். யோகியுடன் அந்த நாட்கள் மறுபடி வாழ்ந்ததில் ஒரு விதத்தில் மனசு துல்லியப்பட்டு விட்டது போல சுத்தமாக உணர்ந்தேன். நெஞ்சில் எப்போதும் கனமாக இருந்த பயம் சற்று விலகி போய் அவ்வப்போது, பழைய அபஸ்வரமான பாட்டையெல்லாம் பாத்ரூமில் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு சரியாக போச்சுன்னு அர்த்தம் என்றாள் தேவகி. ஐ எம் நாட் டேக்கிங் சான்சஸ். திருச்சி ஆசை விட்டு போச்சோ இல்லையோ? ஆமாம் என்றேன். எல்லாமே சரியாக இருந்தது. எனக்கு ஒரு விதத்தில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்தது. புயலுக்கு முன்னால் அமைதி போலத்தான் தோன்றியது. ஏதாவது பெருசாக நடக்கப் போவதன் அறிகுறியோ என்றதற்கு அந்த ராமருக்கு வேண்டின்றதோட பலன் என்றாள் தேவகி. ராமர் கோச்சிக்க மாட்டாரா? நான் பார்க்கலையா அவரை? நான் அர்ச்சனை பண்ணி எல்லாம் வேண்டிண்டாச்சு. இருந்தாலும் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பிற்பட்ட பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விருதாச்சலத்திற்கு அருகில் ஃபெரிஃபரல் தொழிற்சாலை அமைப்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என் முதலாளி போக வேண்டியிருந்தது. காரில் போவதாகத்தான் இருந்தது. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு கலகம் என்று ரயிலுக்கு மாற்ற வேண்டியிருந்தது. அவசரமாக ஒரு கேள்வித்தாள் அவரிடம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கொண்டு கொடுத்தபோது ரயில் புறப்பட இருந்தது. ஓடிப்போய் அந்த முதல் வகுப்பு பெட்டியை தேடி அவரிடம் அந்த காகிதத்தை கொடுக்க, எப்பவும் போல கொட்டாவில தான் எதையும் செய்வாய் என்றார். இப்போது அந்த பழைய உபாதையெல்லாம் இல்லையே? இல்லை. எனக்கு சந்தோஷம். சேகர், நரேந்தர் எல்லாருக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன். உன்மேல் எப்போதும் ஒரு கண் வைத்திருக்கும்படி. தேவையில்லை. பீட்டர் சொன்னான் முந்தைய பிறவி, ரீஇன்கார்னேஷன் என்றெல்லாம். ஆமாம், நம்பாத, எல்லாம் நான்சென்ஸ். சிக்னல் விளக்கு ஆரஞ்சுக்கு மாறி ஒளிபெருக்கியில் உங்கள் பயணம் நலமடைய வாழ்த்திய பின் வண்டி புறப்பட்டது. மெல்ல மெல்ல ஜன்னல் ஜன்னலாக என் முன் நகர்ந்தது. அந்த ஜன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரே தீற்றலாக மாறும் சமயம் அவர்களை பார்த்தேன். சர்மா, ஜெயலட்சுமி, டீச்சர், பண்டரி, கோபாலன் எல்லாரையும் ஒரு கணம் பார்த்த மாதிரி இருந்தது. வண்டியின் மண்டையில் பொருத்தியிருந்த மஞ்சள் போர்டில் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் என்று எழுதியிருந்தது. சென்னை டு திருச்சி. நான் அதனுடன் இறைக்க ஓடி அதில் ஏறிக்கொண்டேன். டிக்கெட் ப்ளீஸ். எதிரே டிக்கெட் பரிசோதகர். ஓடுற வண்டியில் ஏறுறியே, உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா? நண்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சுஜாதா எழுதிய த்ரில்லர் நாவலின் 14வது பகுதியை. தினேஷ் ஏதோ ஒரு குழப்பத்தில் திருச்சிக்கு போகிற அந்த ட்ரெயினில் ஏறிட்டான். அவன்கிட்ட டிக்கெட்டும் இல்லை. டிடிஆர் டிக்கெட் கேட்குறாரு. இந்த சூழ்நிலையை அவன் எப்படி சமாளிக்க போகிறான்? திருச்சிக்கு போவானா? இதை தெரிஞ்சுக்க
இந்த கதையோட 15வது பகுதியை கேளுங்க.